ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 464 பார்க்க போகிறோம். ஹாகரோமோ, என் பேர் ஹாகரோமோ, இன்ஷு ஃபவுண்டர், த நிஞ்சா கிரேட், சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேட்ஸ்னு அழைக்கப்படுறவன் பாரு. ஹஷிராமா, நீங்க தான் சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேட்ஸ்ன்னு கேட்கவும், ஹாகரோமோ, உண்மையிலேயே நான் தான். இப்போ இருக்க நருட்டோ அண்ட் சாஸ்கே தான் ஆஷுரா அண்ட் இந்திராவோட ஆன்மாக்கள். இப்ப என் அம்மா காவியாக்கு எதிராக அவங்க சண்டை போடுறாங்கன்னு பாரு. ஹஷிராமா, ஆஷுரா முன்னாள் மறு ஜென்மம்னு என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. ஹகரோமோ, ஆஷுரா, இந்திரா என் பசங்க. அப்புறம் காகுயா, இப்ப நருட்டோ அண்ட் சாஸ்கே சண்டை போடுறாங்களே அது என் அம்மான்னு பாரு. என்னன்ட்டு ஷாக் ஆவாரு ஹஷிராமா. ஹாகரோமோ, உனக்குள்ளயும் ஆஷுரா இந்திராவோட ஆன்மாக்கள் இருந்திருக்கு. அவங்களோட ஆன்மாக்கள் மாறிக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னால ஆஷுராவோட ஆன்மா உனக்குள்ள இருந்துச்சு, அப்புறம் இந்திராவோட ஆன்மா மாதராக்குள்ளன்னு பாரு. ஹஷிராமா, எனக்குள்ளேன்னு கேட்பாரு. ஹாகரோமோ, அம்மா அந்த ஆன்மாக்களை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ரொம்ப வருஷ காலங்களுக்கு பிறகு இப்ப மீன் இருக்காங்க. இப்போ எனக்கு எல்லாமே தெரியும். ஜெட்சுன்னு அழைக்கப்படுற அதோட நோக்கங்களும் தெரியும். அது என் அம்மாவோட 3வது குழந்தை. அதுதான் மாதராவை பொசஸ் பண்ணது. நருட்டோ அண்ட் சாஸ்கேவை பாதுகாக்கணும்னா நீயுமே நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஆஷுரா அப்புறம் இந்திராவை பத்தி பேசுறதுக்கு முன்னால நான் த நிஞ்சா கிரேட் நின்ஷுவோட தோன்றலை பத்தி முதல்ல உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் பாரு. சில வருஷ காலங்களுக்கு முன்னால என் தம்பி ஹாமுராவும் நானும் சேர்ந்து எங்க அம்மா காகுயா 10 டைல்ஸ் நிலவுல சீல் பண்ணோம். ஹாமுரா நிலவுக்கு போறதா முடிவெடுத்தான். அங்க இருந்து அம்மாவை பாத்துக்கன்னு பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நின்ஷு த நிஞ்சா கிரேடிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காகுயாவை டிஃபீட் பண்ணி ஹாமரா நிலவுக்கு போனதுக்கு அப்புறம் ஹாகரோமோ காமாமாருக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு, நீ மட்டும் எனக்கு அந்த சேஜ் பவர் சொல்லித்தலைனா அம்மாவை தோக்கடிக்க முடிஞ்சிருக்காதுன்னு பாரு. காமாமாரு, நீ இன்னும் கிளம்புற நோக்கத்துல தான் இருக்கே பிரதர்னு கேட்கும். ஹாகரோமோ, நான் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குன்னு பாரு. காமாமாரு, என்ன பண்றதா இருக்கேன்னு கேட்கவும், ஹாகரோமோ, என்னோட ஜேர்னில 2 பர்பஸ் இருக்கு. 10 டைல்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண 9 டைல்டு பீஸ் செய்யும். அதுக்கான ஒரு இருப்பிடத்தை கண்டறியணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கு சண்டை போடாம இருக்கணும்னு நான் விரும்புறேன். கூடவே மக்கள் அதுகளோட சக்தியை கெட்டதுக்கு பயன்படுத்தாம இருக்கணும். அதனால அதுகளோட வீடுகளை ரொம்ப கவனமா தான் தேர்ந்தெடுக்கணும். 2வது பர்பஸ், இந்த பாலடைஞ்ச நிலத்தை மீட்கணும். அம்மாவோட ஆனா எங்களோட பேட்டில்ல இந்த நிலத்தை நாங்க அதிக சேதப்படுத்திட்டோம். நான் இந்த குற்றத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும் பாரு. காமாமாரு, அதுவும் சரிதான், நல்ல ஐடியா. ஆனா நீ போற பாதை டிஃபிகல்ட்டா இருக்குங்கோ. ஹாகரோமோ தெரியுங்கவும், காமாமாரு கடைசி ராத்திரியில கனவு வந்துச்சுங்கோ. கனவுன்னு கேட்பாரு ஹாகரோமோ. காமாமாரு, தவளைகளுக்கு அரிதாதான் கனவு வரும். அதுகளுக்கு கனவு வந்தா அது கண்டிப்பா பழிக்கும். ஏன்னா டோடோட கனவு ஒரு விதிங்கோ. ஹாகரோமோ, என்ன கனவு கண்டன்னு கேட்பாரு. காமாமாரு, வருங்காலத்துல ஒரு நீல நிற கண் கொண்ட வாலிபன் தோன்றுவான். 9 பீஸோட நேமையை சொல்லி மகிழ்வான். நான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துறதா கனவு கண்டன்கோ. ஹாகரோமோ, அப்படின்னா அதுக்கு அர்த்தம் முரண்பாடா இருக்க இன்னொரு கனவு வரப்போதான்னு கேட்பாரு. காமாமாரு, எனக்கு தெரியாதுங்கவும். ஹாகரோமோ, இப்ப வந்து நான் செய்யற எல்லாமே அர்த்தம் இல்லாததா போதான்னு கேட்பாரு. காமாமாரு, நீ என்ன செய்யறியோ செய், ஆனா விதி வலியது, அதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்ட்டு கிளம்பும். நீ உன் வழியில போ, அப்புறம் விதி விருப்பப்பட்டா நம்ம பாதைகள்ல திரும்ப சந்திக்கலாம் சகோதரான்ட்டு கிளம்பும். ஹாகரோமோ ஃபேர்வெல் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஹாகரோமோ போற வழியில ஆத்த பார்த்துட்டு ஆத்தோரமா நடப்பாரு. பாலம் இருக்கும், ஆனா நடுவால உடஞ்சிருக்கும். அப்ப இதுதான் என் முதல் தேர்வுன்ட்டு பாலத்துல இருக்க கல்ல எடுத்துட்டு வந்து போடுவாரு. அப்போ ஒரு பர்சன் வந்துட்டு, ஹே என்ன பண்றேன்னு கேட்பான். ஹாகரோமோ, நான் பாலத்தை சரி பண்ண போறேன்னு பாரு. அதுக்கு யாரும் உன்னை கூப்பிடலையான்னு அந்த பர்சன் கேட்கவும், ஹாகரோமோ, பாலம் எல்லாத்துக்கும் முக்கியம் தானு கேட்பாரு. அதுக்கு அந்த பர்சன் எல்லாத்துக்கும் தேவைதான், ஆனா அது அங்க இருந்தா எனக்கு பிரச்சனைன்பான். ஹாகரோமோ, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே கேட்கன்னு பாரு. அந்த பர்சன், நல்லா கேட்டுக்க, எல்லாரும் இது வரைக்கும் வருவாங்க, பாலம் இல்லைன்னு அங்க நான் இருப்பேன். நான் அந்த பக்கமா போய் அவனுக்கான பிலாங்கிங்ஸ் இருந்தா அதை எடுத்துட்டு வந்து கிராஸ் பண்றதுக்கு உதவுவேன். கூடவே எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அப்படியே ஓடி போயிருவேன். நான் வேகமானவன் இல்ல, ஆனா அந்த கால்கள் என்ன சொதப்பினதும் இல்ல, வாழ்றதுக்கு நான் இதை தான் செய்யறேன்பான். இதை கேட்ட ஹாகரோமோ, அப்படின்னு அந்த உடஞ்ச பாலத்தை பயன்படுத்தி திருடி பிழைக்கிறவனா நீன்னு கேட்பாரு. அந்த பர்சன், அதே தான், அதனால தயவு செஞ்சு இதை விட்டுட்டு கிளம்புறையான்பான். ஹாகரோமோ, ஆனா இது உனக்கு மட்டும் தான் பெனிஃபிட்டா இருக்கும், ஆனா இது மத்த எல்லாத்துக்கும் ஒத்து போகாதேன்பாரு. அந்த பர்சன், ஹே உன்னை விட்டுட்டு போக சொன்ன புரியுதான்பான். கண்களை பார்த்து அந்த பர்சன் ஷாக் ஆவான். ஹாகரோமோ திரும்ப வேலை செய்ய போகவும் அந்த பர்சன், நீங்க எதுக்காக இவ்வளவு பண்றீங்கன்னு கேட்பான். ஹாகரோமோ, நான் பண்ண பாவங்களுக்கான பிராயச்சித்தமான்பாரு. அப்பனா நீயும் கிரிமினலான்னு கேட்பான் அந்த பர்சன். ஹாகரோமோ, பார்க்க போனா அப்படிதான் பாரு. அங்க ஒரு டிராவலர் வருவாரு. அடடே பாலம் உடஞ்சிருக்கேன் பாரு. அந்த டிராவலரை ஃபுட்டாமி யூஸ் பண்ணிக்க பார்ப்பான். ஹாகரோமோ, பக்கத்தால இருக்கவன் திருடன் பாரு. முட்டாளாக பார்த்தையாடான்ட்டு சத்தம் போட்டு கிளம்பிடுவான் அந்த டிராவலர். ஃபுட்டாமி செம கடுப்பாயிருவான். பாலத்துக்கு போற வழியை அடச்சமாய் கொண்டுக்குவான். ஹாகரோமோ, இங்க பாரு, இந்த பாலத்தை நான் சீரமைக்காம போக மாட்டேன், போய் வேற பாலத்தை கண்டுபிடிச்சுக்கன்னு பாரு. ஃபுட்டாமி, விளையாடுறியா? எங்களை போல திருடங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட டெரிட்டரி மட்டும் தான் இருக்கும், வேற எங்கேயும் போக முடியாதுன்னு. ஹாகரோமோ, அப்படின்னா நீ எனக்கு உதவு, பாலத்தை கட்டினதும் கிளம்புறேன்னு பாரு. ஃபுட்டாமி கடுப்பேத்தாதேன்பான். ஹாகரோமோ, சரி நீ பேச
பெருசா எதுவும் இல்ல, பாலத்தை நான் சீரமைக்கிற வரைக்கும் நீ காத்துருப்பாரு. ஹாகரோமோ ஒரு மரத்தையே உடச்சு கொண்டு வந்து போடுவாரு. புட்டாமி பயங்கர ஷாக் ஆவான். இன்னொரு மரத்தை உடைக்காத பார்த்துட்டு நான் அவன் வழியில குறுக்கிடுறேன்ட்டு மரத்தை நகத்தை பார்ப்பான். இவனுக்கு எங்க இருந்து இந்த அதீத சக்தி கிடைச்சதுட்டு கடுப்பாவான். இன்னொரு மரத்தை கொண்டு வந்து போடும் போது பயந்துருவான். ஹாகரோமா அவனை ஒரு லுக் விட்டு போவாரு. வெயில் காலம் போகும், எதையும் திரும்பி பார்க்காம ஹாகரோமா அவர் வேலையை பார்ப்பாரு. புட்டாமி வேர்க்குதுன்னு விசிறிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் காத்து காலம் வரும். அப்பவும் ஹாகரோமா அவர் வேலையை பார்ப்பாரு. புட்டாமி தலை தொங்கிரும். இதுக்கப்புறமா மழை பெஞ்சு ஆறு நிரம்பி ஓடும். வெளியே வந்து பார்த்த புட்டாமி ஹாகரோமா வேலை செய்யறத பார்த்து கடுப்பாவான். ஹாகரோமா தடுமாறி விழவும் புட்டாமி கட்டையை கொண்டு வந்துட்டு இப்படி வேலை பார்த்துட்டு இருந்த எப்படி வேகமா செய், இல்லைன்னா அந்த கட்டைகளை தண்ணி அடிச்சுட்டு போயிட போதுன்பான். எனக்கு உதவி செய்ய முடிவு பண்ணிட்டேன்னு கேட்பாரு ஹாகரோமோ. புட்டாமி எப்பா நீங்க எது போனா போதும், நீங்க எது போனதுக்கு அப்புறம் அந்த பாலத்தை அழிச்சுக்கிறேன்பான். என் பேரு ஹாகரோமோன்பாரு. அப்புறம் என் பேரு புட்டாமின்னு இன்ட்ரோடியூஸ் ஆகிக்குவாங்க. இதுக்கப்புறமா ஒரு பொடியை வந்துட்டு புட்டாமியை பார்த்து என்ன பண்றேன்னு கேட்பான். புட்டாமி பாலங்கட்ட உதவுறேன்பான். ஏன்டா நீ இதெல்லாம் பண்றதுனால நீ பண்ண தப்பான விஷயம்லாம் போயிருமான்னு சொல்லி கேட்பான். அந்த பையன் ஓடுறான்னு விரட்டி விட்டுருவான். இதை பாக்குற ஹாகரோமோ சிரிச்சிட்டே என்ன போலவே ஆயிட்டேன்பாரு. புட்டாமி இங்க பாரு, உன்னை போல நான் பிராயசித்தமாலாம் செய்யல, நான் முன்னரே சொன்னதுதான், இதை முடிஞ்சா நான் அழிச்சிருவன்பான். காலையில ஒரு பையன் வந்திருப்பான் இல்லையா, ஈவினிங் ஆட்களோட வருவான். இவங்க செய்யற விஷயங்களை ஒளிஞ்சது பார்ப்பாங்க. காலையில புட்டாமி உனக்கு ஒரு பங்கு தான் வேலையை முடிச்சிருக்கோம், இன்னும் நிறைய கிடக்கேன்பான். ஹாகரோமோ உடைக்கிறது ஈஸி, ஆனா உடஞ்சதை சீரமைக்கிறது கஷ்டம்பாரு. புட்டாமி பிரிட்ஜை தட்டிட்டு இது ஸ்ட்ராங்கா இருக்கு, அவ்வளவு ஈஸியா உடையாதுன்பான். ஹாகரோமோ அதேதான், இதை அதிக ஸ்ட்ராங்கா கட்டிட்டா இதை அழிக்க பார்த்தேன்னா உன் எலும்புகளே உடஞ்சிருமலன்ட்டு போவாரு. புட்டாமி சிரிப்பான். முன்னால பார்த்து ஷாக்காய் ஓடுவான். மக்கள் கட்டைகளை தூக்கிட்டு இருப்பாங்க. புட்டாமி அதை தொடாதீங்க, அதெல்லாம் பாலம் செய்ய வச்சிருக்கோன்பா, உதவி செய்ய வந்தன்பாங்க. சொல்ல போனா நாங்களும் அந்த பாலத்தை பயன்படுத்த போறோமேன்பா ஒருத்தன். சின்ன பையன் ஒரு கட்டை எடுத்து தடுமாறிடுவான். சின்னதா எடுத்துக்கடான்பா புட்டாமி. இந்த பாலம் உருவாகி முடியறக்குள்ள மக்களிடையான அந்த ஒத்துமைங்கிறது பிறந்திருக்கும். முடிச்சிட்டோம் நம்ம சாதிச்சிட்டோம்ட்டு கொண்டாடுவாங்க. புட்டாமி தான் பயங்கரமா கத்துறாளாவே இருப்பான். ஹாகரோமோ புட்டாமி கிட்ட போயிட்டு எப்படியும் முடிஞ்சு, ஆனா அந்த பிரிட்ஜை அழிக்க நீ போடுற எஃபர்ட் ஒத்தா இருக்குன்பாரு. புட்டாமி இவ்வளவு பாடுபட்டு கட்டின பிரிட்ஜை அழிக்க போறா வாய்ப்பு இல்லைன்பான். ஹாகரோமோ சிரிச்சிட்டு நீங்க ஒரு கிரேட்டான விஷயத்த பண்ணிருக்க, அப்புறம் இப்ப நான் புது இடத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பாரு. உன்னை பாத்துக்க புட்டாமிட்டு போகவும் புட்டாமி ஹாகரோமோ கிட்ட இருங்க நானும் வரேன்பான். ஹாகரோமோ வீடு எங்கேயாச்சுன்னு கேட்பாரு. புட்டாமி இப்படி ஒரு பாலத்துக்கிட்ட என்னால பொல போட்ட முடியாதுன்பான். ரெண்டு பேரும் ராத்திரி வேலையில நெருப்பு மூட்டி உட்காந்துருப்பாங்க. ஹாகரோமோ நீ ஒரு நல்ல காரியம் செய்யறப்ப மக்கள் நன்றியோட இருப்பாங்க, அப்புறம் அது ஒரு நல்ல உணர்வை கொடுக்கும், அப்புறம் அதுவே நல்லதா உணர்றதால நீ இன்னும் அதிக நல்ல செயல்கள் செய்வ, அப்படிப்பட்ட ரெப்புடேஷனை தான் சைக்கிள் ஆஃப் குட்னஸ்னு சொல்லுவோன்பாரு. புட்டாமி நீங்க சரியாதான் சொல்றீங்க, இதுக்கு முன்னால உங்ககிட்ட எதுவும் கேட்கல, யார் தான் நீங்கன்னு கேட்பான். கொஞ்சம் அமைதிக்கு அப்புறம் ஹாகரோமோ நான் ஒரு முறை அந்த உலகத்தை நாசம் செஞ்சேன்பாரு. புட்டாமி எந்திரிச்சு வருடங்களா பெரிய சுனாமி வரதும் எரிமலைகள் வெடிக்கிறதும் இங்க அங்கே நடந்துட்டு தான் இருக்கு, இதெல்லாம் பண்ணது நீதான்ங்கிற மாதிரி பேசாதேன்பான். இங்க பாரு இதெல்லாம் ஒரு பர்சனால மட்டும் பண்ண முடியாது, சொல்லப்போனா நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த பாலத்தை நீ நொடியில செஞ்சிருப்ப, கடினமா வேர்வை சிந்தி உழைச்சதுக்கு பதிலான்பான். ஹாகரோமோ அவ்வளவு அதீத சக்தியை நான் திரும்ப பயன்படுத்துறதா இல்லைன்னு முடிவு செஞ்சேன், இல்லனா மற்ற மக்கள் எப்படி உணர்றாங்கன்னு எனக்கு புரியாதுல்லன்பாரு. உன் கையை கூடுன்னு சொல்லி பிடிப்பாரு. என்னதுன்ட்டு புட்டாமி எனக்குள்ள சக்தி ஊடுருவற மாதிரி இருக்குன்பான். ஹாகரோமோ நான் என்னோட சொந்த சக்தியை உனக்கு கொஞ்சமா கொடுத்தன்பாரு. புட்டாமி சக்தியான்பான். ஹாகரோமோ இல்லைன்னா நான் அதை சக்கரான்னு சொல்லுவேன், இது மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சக்தியால கனெக்ட் ஆகுறதுன்னு சொல்லுவேன், அப்படிப்பட்ட சக்தியை தான் நான் விரும்பினேன்பாரு. புட்டாமி அப்படிப்பட்ட ஒன்னும் எனக்கு கொடுத்தீங்களான்னு கேட்பான். ஹாகரோமோ ஆமா, ஆனா அதை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாங்கிற விஷயம் இல்ல, அவன் கூட ரொம்ப நாளா க்ளோஸா பழகுனதுல ஒரு நல்ல இதயத்தை கொண்டிருக்கிறது எப்படிங்கிறத நீ கத்திருக்கன்பாரு. புட்டாமி மண்டியிடவும் ஹாகரோமோ என்ன செய்யறேன்னு கேட்பாரு. உங்க அப்ரண்டிஸ் ஆக்கிக்கங்கன்பா புட்டாமி. அப்ரண்டிஸ் அன்பாரு. புட்டாமி அதேதான், நான் உங்களுக்குள்ள ஸ்பெஷலா எதையோ உணர்ந்தேன், அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன், என் மொத்த வாழ்க்கையும் மதிப்பில்லாம இருந்துச்சு, ஆனா நீங்க வேற கிரேட் திங்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் நீங்க, அதனால நான் உங்களோட வந்து கத்துக்கிட்டா என்னோட அர்த்தமில்லாத வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்ததா இருக்குன்பா. ஹாகரோமோ அப்பனா நீ மற்ற மக்களுக்கு உதவ விரும்புறியான்னு கேட்பாரு. புட்டாமி நம்ம அந்த பாலத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மக்கள் முகத்துல இருந்து அந்த சந்தோஷமும் சிரிப்பும் என் மொத்த வாழ்க்கையிலயும் நான் அவ்வளவு பெருமையா உணர்ந்ததே இல்ல, அவங்க முகத்துல இருந்த லுக்க நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன், நீங்க அப்படிப்பட்ட பிணைப்ப அதை பத்தி தானே பேசுறீங்க, அதுல நான் பாசிட்டிவா இருக்கேன் மாஸ்டர் ஹாகரோமோன்பா. ஹாகரோமோ இப்ப நீ எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லி கொடுத்துருக்க, என்னோட பயணத்துல இன்னொரு முக்கியமான பர்பஸ் இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். மூணாவது பர்பஸ் மக்களை சக்கரா மூலமா பிணைக்கிறதுன்பாரு. புட்டாமி தலையாட்டுவான். இன்னொரு ஏரியாவுக்கு போறப்ப அங்க ஒரு பாலம் உடஞ்சிருக்கும். புட்டாமி மாதிரியே இங்க ஒரு தீஃப் இருப்பான். இவன் பேரு மிட்சுவோ. புட்டாமியை பார்த்துட்டு டே நீ இங்க என்னடா பண்ற, இது ஏன் ஏரியான்பான். புட்டாமி இந்த பிரிட்ஜை ரீபில்ட் பண்ண வந்தோன்பான். மிட்சுவோ என்னடா பேசுறேன்பான். புட்டாமி இன்னையில இருந்து நீயும் நல்ல மனுஷனா மாறணும்பான். மிட்சுவோ எங்கேயாவது இடிச்சுக்கிட்டே என்னடான்னு கேட்பான். ஹாகரோமோ பயங்கரமா சிரிப்பாரு. ஹாகரோமோ காலம் மெதுவா நகர்ந்தாலும் என் வழியில சிந்திச்சு புரிஞ்சுக்கிற மக்களை நான் கண்டுபிடிச்சேன், அப்புறம் அவங்கள சிலர் என் பயணத்துல பங்கேற்று உதவுனாங்க, மற்ற மக்களுக்கு உதவ கொஞ்ச நாள்லயே நான் சிலரை என் அப்ரண்டிஸ் ஆக்கினேன், என் சக்கராவை அவங்களுக்கு கொடுத்தேன். இந்த பிணைப்புக்கு தான் நின்ஷு த நிஞ்சா கிரேட்னு பேர் வச்சேன். என் அப்ரண்டிசஸோட பயிற்சி பண்ணேன். கூடவே பல கேள்விகளை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். வாழ்க்கைன்னா என்ன, காதல்னா என்ன, சக்தினா என்ன, சக்கரா வழியா மக்களுக்கிடையே ஏற்படுற இந்த பிணைப்புங்கிறது உலக அமைதிக்கு வழிவகுக்கும்னு நாங்களா நம்பணும். எங்க பிரயாணங்களை தொடர்ந்து நாங்க ரொம்ப காலத்துக்கு செஞ்சோம். எந்த காரணமுமே இல்லாம அழிய இருந்த நாடுகளை நாங்க மீட்டெடுத்தோன்பாரு. நாங்க கண்டுபிடிச்ச லொகேஷன்ஸ்ல டெய்லி பீஸ் ரிலீஸ் பண்ண பார்த்து வச்ச இடம், அதுகளை பாதுகாக்கிற பர்பஸ்க்காக கோயில் கட்டணும். நிஞ்சா கிரீடா என்னோட சீடர்கள் பலர் உலகத்தோட மூலமுடுக்கு
ஒர்க்குக்கெல்லாம் கொண்டு போனாங்க. சிலர் அழிவுல இந்த நிலங்களை மீட்டாங்க. அப்புறம் லேட்டரா நான் சாகர தருவாயில இருக்கப்ப எனக்குள்ள இந்த டெய்ல்டு பீஸ்ட அதுகளுக்கு உரித்தான நிலங்களுக்கு அனுப்பிச்சேன். அதுக்கு வாழ்ற காலம் அமைதியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் பாரு. பாஸ்ட்ல நான் ரொம்ப காலத்துக்கு வாழ போறது இல்ல. ஷிகாக்கு, மத்ததாபி, ஈசபு, சன்கோகு, கோகு, சைகன், சோமே, கியூகி, அப்புறம் குராமா, நீங்க எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் நீங்க எப்பவும் ஒன்னா இருக்கணும். அப்புறம் இறுதியா நீங்க எல்லாரும் திரும்ப சேர்றதுக்கான ஒரு காலம் வரும். எல்லாரும் ஒவ்வொரு பேர்ல வித்தியாசமான ஃபார்ம்ல இருப்பீங்க இப்ப இருக்கல இருந்து. அப்புறம் நீங்க எனக்குள்ள இருந்தது போல இல்லாம நீங்க சரியான பாதைக்கு வழிகாட்டணும். உண்மையான பலம் என்னங்கிறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த நேரம் வரக்கு முன்னாலங்கும் போது குராமா அழுதுருக்கும். ஹாகுரோமோ ஹொக்காகேஸ் கிட்ட அதான் உங்களுக்கே தெரியுமே, என் நம்பிக்கைக்கு மாறா ஒரு ஆளுக்கு அடுத்து ஒரு ஆள்னு திரும்ப திரும்ப வந்தாங்க. டெய்ல்டு பீஸ அவங்களோட தப்பான வழிக்கு பயன்படுத்திக்கிறக்குன்னு. அது டெய்ல்டு பீஸ மனித இனத்துக்கே எதிராக திரும்ப வச்சது. என்னமோ விடுங்க, என் கதைக்கு வரேன். ஒரு பெரிய பிரயாணத்தை நாங்க தொடர்ந்தோம். இறுதியா நான் என்னோட 3 இலக்குகளையும் முடிச்சதுக்கு அப்புறமா நான் என் கிராமத்துக்கு வந்தேன். அதை நின்ஷுவோட ஹெட் குவார்டர்ஸ் ஆக்கினேன். கல்யாணம் பண்ண 2 குழந்தைகளுக்கு அப்பாவான. அவங்க பெயர்கள் இந்திரா, ஆஷுரா. ஆஷுராவை பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் ரெக்கவர் ஆக அவங்க அம்மா ரொம்ப போராடினா. கொஞ்ச நாள்லயே செத்தும் போயிட்டா. ஆனா என் 2 பசங்களும் ஸ்ட்ராங்காவும் ஹெல்த்தாவும் வளர்ந்தாங்க. அண்ணன் தம்பியா க்ளோஸா இருந்தாங்க. அண்ணன் எப்பவும் கேரிங்கா இருந்தான். அப்புறம் தம்பி எப்பவும் அண்ணனை சேஸ் பண்ணிட்டே இருந்தான். அப்ப என் 2 பசங்களையும் ஒரு டார்க் ஃபோர்ஸ் மேனிபுலேட் செய்ய ட்ரை பண்ணுதுங்கிறத நான் ரியலைஸ் பண்ணலேன் பாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஷுரா அண்ட் இந்திராங்கிற எபிசோட தான் அடுத்த ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பாங்க.